Hi viewers, நமஸ்தே. பேச்சு வழக்கில் பயன்படக்கூடிய சிம்பிள் சென்டென்சஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கான்செப்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே சேர்த்து அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற முதல் சென்டென்ஸ் अपने दिल से पूछो. अपने दिल से पूछो. ஸோ இதுக்கான அர்த்தம் உன்னுடைய மனதை கேள் அப்படின்னு சொல்றோம். தில் அப்படின்னு சொன்னா மனசு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அப்னே தில் அப்படின்னும் போது உன்னுடைய மனது அல்லது உங்களுடைய மனது ரெண்டுமே வரலாம். ஆனால் நம்ம முடிக்கும் போது பூச்சோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ பூச்சோ அப்படிங்கிறது ஒரு ஆர்டரிங் ஸ்டேட்மெண்ட். நம்மளோட சின்னவங்களை பார்த்து தான் சொல்லுவோம். அதனால இந்த இடத்துல அப்னே தில் அப்படிங்கிறதுக்கு உன்னுடைய மனது அப்படின்னு வந்திருக்கு. ஸோ உன்னுடைய மனதை கேள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதே உங்களுடைய அப்படின்னு வந்தா கேளுங்க அப்படின்னு வரும். ஸோ அப்போ அந்த இடத்துல பூச்சியே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். अपने दिल से पूछिए. अपने दिल से पूछिए அப்படின்னு சொன்னா உங்களுடைய மனதை கேளுங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வரும் உங்களுக்கு. அடுத்த சென்டென்ஸ் दिमाग से नहीं दिल से सोचो. दिमाग से नहीं दिल से सोचो. ஸோ திமாக் அப்படின்னு சொன்னா லைக் புத்தி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ லிட்டரலாக அதோட மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா பிரெயின் அப்படிங்கிறது. பட் இந்த இடத்துல நம்ம பார்த்தீங்கன்னா புத்தி அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லியிருக்கோம். புத்தியிலேருந்து இல்லை மனசுலேருந்து யோசி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். திமாக் से नहीं दिल से सोचो அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த சென்டென்ஸ் முத்சே நஹி ஹோகா. முத்சே நஹி ஹோகா அப்படின்னு சொன்னா என்னால முடியாது, நான் மாட்டேன், என்னால முடியாது அப்படின்னு சொல்ல நினைச்சீங்கன்னா முத்சே நஹி ஹோகா அப்படின்னு சொல்றோம். தென் ठीक है मैं देख लूंगा. ठीक है मैं देख लूंगा. ஸோ ठीक है அப்படின்னா சரி அப்படின்னு அர்த்தம். மே தேக் லூங்கா அப்படின்னு சொன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஆண் சொல்ற மாதிரி லூங்கா அப்படின்னு பயன்படுத்தியிருக்கோம். இதே ஒரு பெண் சொல்றதா இருந்தா தேக் லூங்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ठीक है मैं देख लूंगी. ठीक है मैं देख लूंगी அப்படிங்கிறது ஒரு பெண் சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ இதே இந்த இடத்துல சரி விடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா விடு அப்படிங்கிறதுக்கு சோடுதோ. சோடுதோ அப்படின்னா விட்டு விடு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்த இடத்துல சொல்லும் போது ठीक है छोड़ दो मैं देख लूंगा. அல்லது ஒரு பெண் சொல்றதா இருந்தா ठीक है छोड़ दो मैं देख लूंगी அப்படின்னு சொல்றோம். அதே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி மரியாதையா சொல்றதா இருந்தா இந்த இடத்துல छोड़ दोக்கு பதிலா छोड़ दीजिए அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா மரியாதையா இருக்கும். அடுத்து ठीक से करो. ठीक से करो அப்படின்னு சொல்லி சொன்னா சரியாக செய் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல ஒரு ஆர்டரிங் ஸ்டேட்மெண்டா அதை பயன்படுத்தியிருக்கோம். இன்கேஸ் பெரியவங்களை பார்த்து சொல்றதா இருந்தா ठीक से कीजिए. ठीक से कीजिए அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். அடுத்த சென்டென்ஸ் थोड़ा ध्यान से करो. थोड़ा ध्यान से करो அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் கவனமா செய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் அப்படிங்கிறதுக்கு தோடா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கோம். அந்த வார்த்தை மட்டும் இல்லாம ஜரா அப்படிங்கிற வார்த்தைக்கும் கொஞ்சம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஜரா தியான் சே கரோ. ஜரா தியான் சே கரோ அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னாலும் கொஞ்சம் கவனமாக செய் அப்படிங்கிறது தான் அர்த்தம். சிந்தா ஹோ கியா. சிந்தா ஹோ கியா. சிந்தா அப்படின்னா கவலை அப்படிங்கிறது அர்த்தம். சிந்தா ஹோ கியா அப்படின்னா கவலையா இருக்கியா அப்படின்னு கேட்கிறோம். ஸோ நம்மளோட சின்னவங்களை பார்த்து கேட்கும் போது சிந்தா ஹோ கியா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதே பெரியவங்களை பார்த்து கேட்கறதா இருந்தா கவலையா இருக்கீங்களா அப்படின்னு கேட்போம். அப்படி கேட்கறதா இருந்தா ஹோக்கு பதிலா ஹே அப்படிங்கிறத பயன்படுத்த போறோம். சிந்தா ஹே கியா. சிந்தா ஹே கியா அப்படின்னு சொன்னீங்கன்னா கவலையா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறோம். இதே ஆறுதல் சொல்றதா கவலைப்படாத அப்படின்னு சொல்ல நினைச்சீங்கன்னா சிந்தா மத் கரோ. சிந்தா மத் கரோ அப்படின்னு சொல்றோம். ஒருவேளை நம்மளோட பெரியவங்களா இருந்து கவலைப்படாதீங்க அப்படின்னு மரியாதையா சொல்ல நினைச்சீங்கன்னா சிந்தா மத் கீஜியே. சிந்தா மத் கீஜியே அப்படின்னு சொல்லலாம். அடுத்த சென்டென்ஸ் பக்வாஸ் பந்து கரோ. பக்வாஸ் பந்து கரோ. ஸோ பந்த் கரோ அப்படின்னு சொல்லி சொன்னா க்ளோஸ் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்த இடத்துல பக்வாஸ் பந்து கரோ அப்படின்னு சொல்லி சொன்னா மோசமா பேசுறதை நிறுத்து. ஸோ ஒருத்தங்க ஏதோ தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னா பேசுறதை நிறுத்து அப்படின்னு சொல்றதா இருந்தா மோசமா பேசுறதை நிறுத்து அப்படின்னு சொல்ல நினைச்சீங்கன்னா பக்வாஸ் பந்து கரோ. பக்வாஸ் பந்து கரோ அப்படின்னு சொல்லி பயன்படுத்த முடியும். மரியாதையா பேசு அப்படின்னு சொல்ல நினைச்சீங்கன்னா மரியாதையாக அப்படிங்கிறதுக்கு தமிசே. தமிசே. தமிழ்சே பாத் கரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா மரியாதையாக பேசு அப்படிங்கிறது அர்த்தம். பாத் கரோங்கிறதுக்கு பதிலா போலோ அப்படின்னு சொல்லலாம். தமிழ்சே போலோ. தமிழ்சே போலோ அப்படின்னு சொன்னீங்கனாலும் மரியாதையா பேசு அப்படிங்கிறது தான் அர்த்தம். இன்னைக்கு உங்களுக்கான பிராக்டிஸ் செஷன் கவலைப்படாத நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் கொஞ்சம் கவனமாக வேலையை செய்யுங்கள். திரும்பவும் சொல்றேன் கவலைப்படாத நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். கொஞ்சம் கவனமாக வேலையை செய்யுங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸை கமெண்ட் செஷனில் போஸ்ட் பண்ணுங்க. இதை மாதிரி வேறொரு கான்செப்ட்ல அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். தன்யவாத். ஃபிர் மிலேங்கே. உங்களுக்கு எங்களோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செஷனில் கிளாரிஃபிகேஷன் கேட்கலாங்க. மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே சேர்த்து அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.